இளைஞர்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பத்தி கண்டிப்பா தமிழ் பொக்கிஷத்துல ஒரு பதிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு பதிவு தாங்க இது. இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது நேத்துல இருந்து நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி பார்த்திருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனல்ல வந்திருக்கும். அதையும் தாண்டி தமிழ் பொக்கிஷத்துல புதுசா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தி தான். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இது ஏன் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறாரே ஏன், அன்றைய குடியரசுத் தலைவர், இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த KR நாராயணன் சொல்றாரு, இவர் ஊனமுற்றோருக்கு மட்டும் கிடையாது, தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு KR நாராயணன். அந்த அளவுக்கு KR நாராயணனை இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எப்போது பார்த்தார், இல்லாட்டி எப்படி எல்லாம் பேசினார் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வேறொரு விஷயம் செஞ்சிருந்தாரு. அது என்னன்னா, இந்த கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில விழா மண்டபம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த விழா யாருக்கு எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாலும் இந்த விழாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமே இருந்துச்சு. காரணம், அந்த விழா சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது கிடையாது, ஃபியூச்சர்ல இருக்கிற மனிதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. வெல்கம் டு டைம் டிராவலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு தான் அதுக்கு முன்னாடி இருந்துச்சாங்க. இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மனிதனின் மன உறுதியை காண்பிக்கும் ஒரு விழாவாக இருந்தது. அவர் சொல்றாரு, கண்டிப்பா இந்த விருந்துக்கு யாருமே இப்ப டைம் டிராவல் பண்ணி வரமாட்டாங்க, ஆனா இன்னொரு 100 வருஷத்துலயோ இல்லாட்டி 50 வருஷத்துலயோ பல நபர்கள் டைம் டிராவல் செஞ்சு இந்த இடத்துக்கு வருவாங்க, நான் இந்த விருந்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு அவர் நம்புறாரு, கண்டிப்பா இனி இந்த உலகத்துல டைம் டிராவல் நடக்கும் அப்படின்னு. நிறைய பேர் பிக் பேங் தியரி பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இல்லாட்டி அண்ட வெடிப்பை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இவர் மட்டும்தான் கருந்துளைகளை பற்றி பேசுகிறார். இந்த கருந்துளைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் உலகின் அழிவுக்கு மிக முக்கிய ஒரு காரணியாக இருக்கும். இந்த கருந்துளை வழியாகத்தான் உலகம் அழிய போகிறது அப்படின்னு சொல்றார். உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லி பிக் பேங் தியரி சொல்லும் போது அதை ஆராய்ந்து அதற்கு எதிரான வேறொரு கருத்தையும் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் சொல்றாரு. ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிறவர் வேறொரு விஷயத்துல ரொம்பவே ஆதாரமா இருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க உண்மையிலேயே இருக்காங்க, அவங்க வந்து இந்த பூமியை ஒருவேளை ஆக்கிரமிப்பாங்க, இல்லாட்டி நட்பு ரீதியா பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வேறொரு கருத்தையும் முன்வைக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏலியன்ஸ் கூட நம்ம பேச வேண்டிய ஒரு நாள் வரும், அந்த நாளில் கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையானதை நாம் பேச வேண்டும், அவர்களுக்கு எதிராக ஏதாவது பேசினால் கண்டிப்பாக இந்த உலகம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத அறவே வெறுத்தவர் தான் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். எல்லா விஷயத்திலும் அவர் சொல்றாரு, மனித அழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்போது கூடுதலாக இந்த உலகத்தில் வருகிறதோ அந்த நேரம் மனித அழிவு வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறொரு அழிவாக அவர் கூறுவது என்னவென்றால், மனிதனின் இந்த ஆக்கிரமிப்பு பண்பு அப்படிங்கிறது மனிதனை அழித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் இல்லாட்டி பழைய காலங்களில் மனிதனின் ஆக்கிரமிப்பு பண்பு என்பது அவனுடைய நாகரிகத்தை வளர்ப்பதும் அவனுடைய இனத்தை விருத்தி செய்யும் விதமாக இருந்தது. ஆனால் இப்போது அதே பண்பு மனித இனத்தை அழிக்கும் ஒரு பண்பாக மாறி வருகிறது அப்படிங்கிற மிக முக்கிய ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எப்ப இந்தியாவுக்கு வந்தார்னா, அவருடைய 59வது பர்த்டேக்கு வந்திருக்காரு. அவருடைய 59வது பர்த்டேக்கு வந்த கழிஞ்சு இந்தியாவில டெல்லி எல்லாம் சுத்தி பார்த்திருக்காரு. டெல்லியில சுத்தி பார்க்கும்போது எல்லாரும் முன்னாடியும் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, இந்தியர்கள் அப்படிங்கிறது இயற்பியலும் வேதியியலும் ரொம்பவே கொடிக்கட்டி பறந்தவங்க அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த சர்டிபிகேட் நிறைய பேருக்கு இந்த அளவும் தெரியாது, அவர் இந்தியாவுக்கு வந்த நியூஸ் கூட பலருக்கும் தெரியாது. சோ இவருக்கு எப்படி இந்த ஸ்பீச் போச்சு, இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் 1942 பிறந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருடைய தந்தை அப்படிங்கிறவர் ஒரு மருத்துவராகவும் இருந்தார், தாய் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு கட்சியின் ஒரு உறுப்பினராக இருந்தார், அதுவும் இல்லாம அவங்க சைக்காலஜி படிச்சுட்டும் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறக்கும் ஒரு மகன் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இவங்க கூட 4 பேர் பிறந்திருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயமா இருக்கட்டும். சோ இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை எப்படியாவது மருத்துவர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய தந்தை பிராங்கின் எண்ணமாக இருந்தது. அதுக்கும் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு கட்டத்துல அது கண்டிப்பா என்னால முடியாது, நான் கிளாசிக் மியூசிக் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளாசிக் மியூசிக் பக்கம் போறாரு. மறுபடியும் அந்த கிளாசிக் மியூசிக் பிடிக்காம நான் என்ன செய்ய போறேன், காஸ்மாலஜி பற்றி இல்லாட்டி இந்த உலகம் எப்படி உருவானது, இந்த உலகத்தில் நாம் ஏன் பிறந்திருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போறாரு. இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது 1962 தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு நரம்பு வியாதி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த நரம்பு வியாதியை ALS அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மோட்டார் நியூரான் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடலில் இருக்கும் ஒவ்வொரு பாகங்களாக மெதுவா செயலிழக்க செய்யும். இது இவருக்கு எப்போது கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய 21வது வயதில் கண்டுபிடிக்கப்படுகிறது. மருத்துவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, இன்னும் 2 வருஷம் தான் இவர் உயிரோடு இருப்பார், 23 வயசுங்கிறது அவருடைய கடைசி வயசாக இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் அந்த நேரத்தில் தான் இவர் கேம்பிரிட்ஜ்ல PhD பண்ணிட்டு இருக்காரு. சோ இவர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா நான் மரணத்தை பார்த்து பயப்படவில்லை, மரணம் என்பது கண்டிப்பா எனக்கு வந்துடும், ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த PhD கண்டினியூ பண்ண போறாரு. இதுதான் அவருடைய தன்னம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த நோய் தாக்கின உடனே அவருடைய உடம்பில் இருந்து ஒவ்வொரு உறுப்புகளும் அப்படியே செயலிழக்க தொடங்குகின்றன. ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி உறுப்புகள் செயலிழக்கும் போது அதை சரி செய்வதற்கோ இல்லாட்டி அதுக்கு மாற்று கருவியை இவரே கண்டுபிடிக்கிறாரு. அது
ஹேண்ட் ஸ்டிக்கா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஸ்பீச்சா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இவர் தன்னைத்தானே செய்ய முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. ஒரு கட்டத்துல எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. அதாவது அவரால் செய்ய முடியற அளவுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. மறுபடியும் பேச முடியாத ஒரு நிலைமைக்கு வருகிறார். பேச முடியாத நிலைமை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வேறொரு காரணமும் இருக்கு. இவர் 1965 இவருடன் கல்வி கற்ற ஒரு தோழியான ஜான் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜான் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்கனவே இவருக்கு இந்த மாதிரி நோய் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். கண்டுபிடிக்கப்பட்டது 1963. இவருடைய கல்யாணம் நடப்பது அப்படிங்கிறது 1965. இவருடைய கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா போச்சு 1990 வரை. இந்த 1990ல இவருடைய காதல் மனைவி ஜான் அப்படிங்கிறவங்க இவங்களை விட்டு பிரிகிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது 1985ல இவர் வேறொரு அறிவியல் மாநாட்டுக்கு போறாரு. அந்த மாநாட்டுக்கு போகும்போது அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இவரை பரிசோதித்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா தொண்டையில ஒரு ஆபரேஷன் நடத்தணும். தொண்டையில ஆபரேஷன் நடத்தினா அவருக்கு பேச்சு வரவே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுடைய மனைவி ஜான் என்ன சொல்றாங்கன்னா, செயற்கை சுவாசம் வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் காலம் ஃபுல்லா அவங்களுக்கு செயற்கை சுவாசம் தான் வைக்கணும். எனவே நீங்க வேணா தொண்டையில ஆபரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தொண்டையில ஆபரேஷன் பண்றாங்க. இதனாலதான் அவருக்கு பேச்சு சுத்தமா நிக்குது. இதன் பிறகு இவர் எப்படி பேசுறாரு அப்படின்னா, கம்ப்யூட்டர் வழியா மட்டும்தாங்க. கம்ப்யூட்டர் வழியானா இவருடைய உடம்பு எதுவுமே இயங்காது. அப்படிங்கிறப்ப இவர் எப்படி பார்க்க முடியும், இல்லாட்டி எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தசைகள் முகத்தில் மட்டும்தான் அசைந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தை பயன்படுத்தி, இல்லாட்டி அந்த தசையின் அசைவுகளை பயன்படுத்தி அவருக்கு ஒரு இன்ஃப்ராரெட் கண்ணாடியை கொடுக்குறாங்க. இன்டெல் நிறுவனம் இதற்காக பிரத்யேகமாக ஒரு கம்ப்யூட்டரை வடிவமைத்து கொடுக்கிறது. இந்த இன்ஃப்ராரெட் கண்ணாடி எந்த லெட்டரை போக்கஸ் பண்ணுதோ அது இவருடைய ஸ்பீச் ரெகக்னைசருக்கு போகும். இப்படி ஒரு வேர்டா மாறினோடனே அது ஸ்பீச்சா வெளியில வரும். இப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் இவர் பேசிட்டு இருந்தாரு. இவர் நிறைய புத்தகங்களையும் இதே மாதிரி தான் எழுதினாரு. இவருடைய புத்தகங்கள் அப்படிங்கிறது எண்ணிலடங்கா புத்தகங்கள், இல்லாட்டி எண்ணிலடங்கா கோட்பாடுகள் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அவருடைய புத்தகங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியும். இவருடைய முதலாவது PhD தெசிஸ் அப்படிங்கிறது இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் வெப்சைட்ல வெளியிடப்படுகிறது. அந்த தெசிஸை வெறும் 24 மணிக்கூருக்குள் 6 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் டவுன்லோட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சக்சஸும், இல்லாட்டி அப்படிங்கிற ஒரு சாதனையும் இருக்கு. இவருடைய எல்லா கோட்பாடுகளையும் ஆரம்பத்தில் எல்லோரும் நிராகரித்தாலும் போக போக இவர் சொல்லுவதுதான் கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டுக்கு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. 1990ல முதல் மனைவி இவரை விட்டு பிரிகிறாங்க. அடுத்ததா இவர் வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த கல்யாணம் அப்படிங்கிறது செக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி உண்மையான காதல் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வருது. பாதுகாப்பதற்காக, இல்லாட்டி இவங்களுக்கு எல்லா டே டு டே லைஃபுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்த ஒரு செவிலியர் தான் மறுபடியும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்க கல்யாணமும் ஒரு 11 வருஷம் நல்லபடியா போகுது. மறுபடியும் 2006 இவங்களும் விவாகரத்து வாங்குறாங்க. 2006 பிறகு இவர் தனியாவே இருக்காரு. இவருடைய எல்லா விஷயத்துக்கும் வேறொரு நபர் தேவைப்படும் போது இவ்வளவு பெரிய சக்சஸ் எல்லாம் இவரால் செய்ய முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா அவருடைய மனதில் இருக்கும் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மட்டும்தாங்க. இந்த நம்பிக்கை இருந்தா எல்லா மனிதர்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வேறொரு விஷயம் சொல்றாரு, இறப்புக்கு பின் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. இறந்தா இறந்ததுதான். அதுக்கு பின் சொர்க்கம் நரகம் இப்படிங்கிறதுலாம் வெறும் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு கம்ப்யூட்டர் செத்த கழிஞ்சு, இல்லாட்டி கம்ப்யூட்டருக்கு ஹார்ட் டிஸ்கோ ராமியோ நம்ம உருவனை கழிஞ்சு கம்ப்யூட்டர் செத்து போகுதோ, அதே மாதிரி மனிதனின் மூளை உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் மனிதன் உயிரோடு இருப்பான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, வெறும் பிளாக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப விஷயத்துல இவர் நாசாக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருந்திருக்காரு. நாசா இவருடைய கோட்பாடுகளை வைத்து மிகப்பெரிய சேட்டலைட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒண்ணுதான் நானோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நானோ சேட்டலைட்டை இவங்க எங்க அனுப்ப போறாங்க அப்படின்னா, சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் இருக்கும் வேறொரு சூரிய குடும்பத்துக்கு அனுப்ப போறாங்க. இந்த சூரிய குடும்பத்திற்கு இந்த நானோ சேட்டலைட்டை எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் சொல்றாரு, கண்டிப்பா லேசர் டெக்னாலஜி உபயோகிக்கலாம் அப்படின்னு. சோ இந்த லேசர் டெக்னாலஜி உபயோகிச்சுதான் இந்த நானோ சேட்டலைட்டை வேறொரு சூரிய குடும்பத்துக்கு அனுப்ப போறாங்க. அதுவும் இன்னும் 20 வருடங்கள் கழிந்துதான் அந்த சேட்டலைட் அங்க போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்பவே ஃபியூச்சரை நினைச்சு இருக்கு. ஹாக்கிங்ஸ் மேலும் ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த பூமியை மனிதன் போதுமான அளவுக்கு உபயோகப்படுத்தி விட்டான். இன்னும் 100 ஆண்டுகள் இந்த பூமி அப்படிங்கிறது தாங்காது. சோ கண்டிப்பா நீங்க வேறு கிரகத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது நிறைய விதத்தில் உண்மையாகவே இருந்திருக்கிறது என்பதால் கண்டிப்பாக எல்லா விஞ்ஞானிகளும் இந்த பேச்சை உற்று கவனித்திருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். எது எப்படியோங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிறவரு இந்த பூமியில வாழ்ந்தாரு. அவருக்கு பின்னால் பெரிய சோகங்களாகவே இருந்தது. அவர் ஒரு கட்டத்துல சொல்றாரு, நான் கண்டிப்பா ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தா யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. வியந்து பாராட்டும் ஒரு அறிஞர், இல்லாட்டி ஒரு சயின்டிஸ்ட் ஏன் தற்கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் நடந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் தாங்க. முதல் மனைவி அப்படிங்கிறவங்க வேறொரு ஆண்மகனோட தொடர்பு இருக்கும்போது அவருக்கு மனசு நொந்து போறாரு. இரண்டாவது மனைவி அவரை விட்டு பிரிகிறாங்க. நண்பர்கள் எல்லாருமே இவங்களை கேலி பண்றாங்க, இல்லாட்டி யாருமே இவரை கூட சேர்த்துக்கிட மாட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் சின்ன வயசுல ரொம்பவே புறக்கணிக்கப்பட்டேன். எப்படின்னா, சின்ன வயசுல எனக்கு படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. நான் எங்க போனாலும், இல்லாட்டி எந்த ஸ்கூல்ல போனாலும் எனக்கு தேவையான புக்ஸ் மட்டுமே வாசிச்சுட்டு இருப்பேன். அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய ஐன்ஸ்டீன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயத்துல சொல்றாரு, நான் தேடி போன நண்பர்கள் எல்லாருமே என்னை விளக்கத்தான் செஞ்சாங்க. ஆனா இப்போ நிறைய நண்பர்கள் என்னை தேடி வராங்க. அவங்கள தொட்டு தூக்குறது கூட என்னால முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்தது இந்த விண்வெளி பயணம் அப்படிங்கிறது. இந்த ஜீரோ கிராவிட்டில எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. இதையும் விஞ்ஞானிகள் சேர்ந்து, பல பணக்காரர்கள் சேர்ந்து இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு விமானம்
விமானத்தில் இவருக்கு இந்த ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு காண்பிக்கிறாங்க. சோ இவருடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறினாலும் இவருடைய நிறைவேறாத பல ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. மனித எதிர்காலத்திற்காக நான் எப்போதும் போராடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. இவர் வீல் சேரில் முடங்கி இருந்தாலும் இவருடைய பேச்சுக்கள் என்பது எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் செய்ததை எதிர்த்து இஸ்ரேலில் நடக்க இருந்த மிகப்பெரிய ஒரு அறிவியல் மாநாட்டை புறக்கணித்தார். அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். இல்லாட்டி பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார். நிறைய விஷயத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறதை இவர் எதிர்க்கிறார். இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்தாலும் சாதாரண மனிதர்களின் கருத்துக்களாகவே இருந்தது. இவரும் பேஸ்புக்கை உபயோகிச்சாருங்க. 2014 வந்து பேஸ்புக்ல சேர்றாரு. இவரை ஃபாலோ பண்றவங்க அப்படிங்கிறவங்க 4 பில்லியனை தாண்டி போகுது. ஆனாலும் இந்த பேஸ்புக்கை இவர் தேவையில்லாம எதுக்குமே யூஸ் பண்ணது கிடையாது. யாருக்கெல்லாம் என்னென்ன டவுட் இருந்துச்சோ அவங்களுக்கு தனியா போய் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. தேவையில்லாத எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்படி இருந்தும் கடைசியா இவர் போட்ட போஸ்ட் அப்படிங்கிறது 2017 தான். 2018 வரை அவர் வேற எந்த போஸ்டும் போடல. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இல்லாட்டி நல்ல அறிவுள்ளவங்க எல்லாம் இந்த டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்மளே மாதிரி சாதாரண மனிதர்கள் தான் இந்த டெக்னாலஜியை எந்த விதத்துல ராங்கா யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி தப்பா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். எது எப்படியோ ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறு ரொம்ப ஷார்ட்டா இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் எல்லாம் வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லாட்டி தெரிஞ்ச விஷயங்களாகவும் இருந்திருக்கும். தெரியாத விஷயங்கள் 1-2 இருந்தா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறு படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனின் பின்னாலும் பலவிதமான போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களை தாண்டி எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிறவரு. அவருடைய வாழ்க்கையை படித்த எல்லோருக்கும் கண்டிப்பா நானும் என் வாழ்க்கையில தோத்து விட மாட்டேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். உடம்பு முழுவதும் செயலிழந்த ஒரு நபரால் வெறும் மூளையை மட்டுமே வைத்து இவ்வளவு பெரிய தீரியம் இல்லாட்டி இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்ய முடியும் என்றால் சாதாரண மனிதர்களாக இருக்கும் நாமும் எதையோ செய்ய படைக்கப்பட்டவர்கள் தான் என்பதை எல்லோரும் நம்புங்கள். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை வச்சு இல்லாட்டி இவருடைய கோட்பாடுகளை வைத்து நிறைய படம் இறங்கியிருக்கு. அந்த படத்தெல்லாம் பார்த்தவங்க பாராட்டினவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற மனிதனை பற்றி மட்டும்தான் தெரியும். ஆனால் தமிழர்கள் நமக்கு இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை அதிக அளவு தெரியாமல் இருப்பது வருந்தத்தக்க ஒரு செய்தி தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தமிழ் பொக்கிஷம் ரொம்ப விலாவரியா பேசும் அப்படிங்கறத மறுபடியும் தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். பிக் பேங் தியரியாக இருக்கட்டும் இல்லாட்டி ரிலேட்டிவிட்டி தியரியாக இருக்கட்டும் இல்லாட்டி டைம் டிராவலா இருக்கட்டும் இல்லாட்டி கருந்துளையாக இருக்கட்டும் தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ் பொக்கிஷத்துக்கு எப்போதுமே இருந்திருக்கிறது. அதுல உங்க பங்களிப்பும் வேணும் அப்படிங்கறது மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன். எனவே எல்லாரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். இதை குறித்துள்ள கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.